வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அலகு 4 வடிவியல் இதில் பயிற்சி 4ல் 2ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு பொது மைய வட்டங்கள் வரைக, வட்ட வளையத்தின் அகலத்தை காண்க. இங்கே பாருங்க, பொது மைய வட்டங்கள். பொது மைய வட்டம்னா என்னன்னா, மையம் ஒன்று இருக்கும், வட்டம் வெவ்வேறு இருக்கும். அதாவது ஆரம் வேற வேற அளவுகளில் வட்டங்கள் இருக்கும். அதான் என்னது? பொது மைய வட்டம். பாருங்க, முதல் இதில் மொத்தம் 6 கணக்கு இருக்கு. முதல் இது பாருங்க, R1 3 சென்டிமீட்டர், R2 5 சென்டிமீட்டர். இந்த 6 எல்லாமே ஆரத்தை குறிக்கும். நம்ம வட்டங்கள் வரைய போறோம் அல்லது பொது மைய வட்டங்களை வரைய போறோம், நமக்கு என்ன வேணும்? ஆரம் தான் வேணும். இங்கே ஆரம் கொடுத்துருக்காங்க. முதல்ல உதவிப்படம் வரைஞ்சிட்டு வந்துடலாமா? பாருங்க, பாருங்க 2 வட்டம் இருக்கு. இந்த 2 வட்டத்துக்கு மையம் ஒன்று தான். இதான் என்னது? பொது மைய வட்டம். 2 வட்டங்கள் இருக்கு, மையம் என்னது? ஒன்று தான், பொதுவானது. இதான் பொது மைய வட்டம். பாருங்க, ஓல இருந்து ஏ வரைக்கும் இந்த சிறிய வட்டம் இருக்கு இல்லையா, சிறிய வட்டத்தோட ஆரம் 3 சென்டிமீட்டர். ஓபி பெரிய வட்டத்தோட ஆரம் 5 சென்டிமீட்டர். இதான் என்னது? உதவி படம். இப்போ நம்ம உண்மை படம் வரைய போறோம். உண்மை படம் வரையலாமா? பாருங்க, உண்மை படம் முதல்ல எத்தனை சென்டிமீட்டர்? 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர் அளவு எடுக்கலாமா? பாருங்க, 3 சென்டிமீட்டர். அப்போ 0ல இருந்து 3, 0ல இருந்து 3. பாருங்க, பென்சில் எங்க இருக்கு? 0ல இருக்கு. கவரா எங்க இருக்கு? 3ல இருக்கு. அப்போ இதான் எத்தனது? 3 சென்டிமீட்டர். சரியா? இப்போ அப்படியே வட்டம் வரைய போகிறோம். எதில் வைக்கணும்? முதல்ல வட்டத்தோட மையத்தை குறிக்கணும். இதான் வட்டத்தோட மையம் ஓ. இப்போ பாருங்க, இந்த வட்டத்தோட மையத்தை குறிச்சிட்டோமா? இந்த இடத்துல நம்ம காம்பஸ் வச்சு என்ன செய்ய போகிறோம்? வட்டம் வரைய போகிறோம். வரையலாமா? பாருங்க, ஒரு வட்டம். அழகா வட்டம் வந்துருச்சு. ஒரு வட்டம் நம்ம வரைஞ்சிட்டோம் இல்லையா? அடுத்தது பாருங்க, இன்னொரு வட்டம் வரையணும். அதனுடைய ஆரம் 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர் அளவு எடுக்கலாமா? அப்போ பாருங்க, 0ல இருந்து 5. 5 இங்கே இருக்கா? இங்கே 5 எங்கே போகணும்? 0ல இருந்து 5. இதான் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். பென்சில் எங்கே இருக்குது? 0ல இருக்குது. கவரா எங்கே இருக்குது? 5ல் இருக்குது. இதான் 5 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, மறுபடியும் எங்கே வைக்கணும்? இந்த ஓன்ற புள்ளியிலே தான் வைக்கணும். ஓன்ற புள்ளியிலே வச்சு அப்படியே திரும்பியும் ஒரு வட்டம். பாருங்க, திரும்பியும் ஒரு வட்டம் வரைஞ்சாச்சா? பாருங்க, 2 வட்டம் வரைஞ்சிட்டோம். ஆனால் மையம் 1. அப்போ இதான் என்னது? பொது மைய வட்டம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்? இந்த மையத்தையும் இந்த வட்டத்தோட பரிதியும் இணைக்கணும். அதே மாதிரி 2வது இதையும் இணைக்கணும். சரியா? 2வது இதையும் நம்ம இணைக்கணும். இணைச்சாச்சா? பாருங்க, முதல் இது இந்த உள்வட்டம் இருக்கு இல்லையா, உள்வட்டத்தோட ஆரம் ஓஏ எத்தனை சென்டிமீட்டர்? 3 சென்டிமீட்டர். வெளிவட்டம் இருக்கு இல்லையா, வெளிவட்டத்தோட ஆரம் ஓபி எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, நம்ம பொது மைய வட்டம் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த வட்ட வளையத்தோட அகலம் இங்கே இருக்கு இல்லையா, இதனுடைய அகலம் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே பாருங்க, பெரிய ஆரத்திலிருந்து சின்ன ஆரத்தை மைனஸ் பண்ணணும். அப்போ பெரிய ஆரம் என்ன? ஓபி. ஓபியிலிருந்து எதை மைனஸ் பண்ணோம்? ஓஏவை மைனஸ் பண்ணிட்டா போதும். ஓபி எவ்வளவு? 5 மைனஸ் ஓஏ எவ்வளவு? 3. அப்போ 5ல் 3 மைனஸ் 2. அப்போ 2 சென்டிமீட்டர். சிஎம்னா சென்டிமீட்டர். வட்ட வளையத்தோட அகலம் 2 சென்டிமீட்டர். நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? பேனா வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? இப்போ முதல் இது முடிச்சிட்டோம். அடுத்தது 2வது பாருங்க, R1 3.5 சென்டிமீட்டர் மற்றும் R2 6.5 சென்டிமீட்டர். இதுக்கு நம்ம பொது மைய வட்டம் வரையணும். முதல்ல உதவிப்படம் பாருங்க. வட்டத்தோட மையம் முதல்ல உள்ள இருக்கு இல்லையா, அதான் சிறிய வட்டம். எவ்வளவு? 3.5 சென்டிமீட்டர். வெளியில் இருக்க பெரிய வட்டம், பெரிய வட்டத்தோட ஆரம் ஓபி எவ்வளவு? 6.5 சென்டிமீட்டர். உதவிப்படம் வரைஞ்சிட்டோம். இப்போ உண்மை படம் வரைய போகிறோம். முதல்ல என்ன செய்யணும்னா, வட்டத்தோட மையத்தை நம்ம குறித்து வச்சுக்கலாம். இதான் என்னது? வட்டத்தோட மையம் ஓ. முதல்ல ஆரம் எவ்வளவு? 3.5 சென்டிமீட்டர். அப்போது ஸ்கேலை பயன்படுத்தி காம்பஸில் எத்தனை சென்டிமீட்டர்? 3.5. 3 இங்கே இருக்குது. 3.1 3.2 3.3 3.4 3.5. இந்த இடத்துல 3.5. பென்சில் எங்கே இருக்கணும்? 0 வரைக்கும் இருக்கணும். பென்சிலோட முனை 0ல் இருக்குது, காம்பஸோட முனை 3.5ல் இருக்குது. இதான் 3.5 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், காம்பஸ் முள்ள எங்கே வைக்கணும்? இந்த வட்டத்தோட மையம் இருக்குல்ல ஓ, இந்த புள்ளியில் வச்சுட்டோம். அப்படியே வட்டம் வரைங்க. அப்படியே ஒரு வட்டம் வரைஞ்சாச்சா? ஒரு வட்டத்தை
நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இன்னொரு வட்டம் வரையன்னு பாருங்கள். அதனுடைய ஆரம் எவ்வளவு? 6.5 சென்டிமீட்டர். அப்போ 6.5 இங்கே இருக்கா? இங்கே 6 இருக்குது. 6.1, 6.2, 6.3, 6.4, 6.5. 6.5 இன்னொன்று எங்கே இருக்கணும்? 0வில் இருக்கணும். அப்போ பாருங்கள், பென்சிலோட முனை 0வில் இருக்குது, காம்பஸோட முள் 6.5ல் இருக்குது. இதான் நமக்கு தேவையான அளவு. இப்போ பாருங்கள், வட்டத்தோட மையம் இருக்கு இல்லையா, அதிலே கொண்டு வந்து நம்ம இது பண்ணோம். இங்கே இருக்கா? 6.5. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? வட்டம் வரைய போகிறோம். வரையலாமா? பாருங்க, வட்டம் வரைகிறோம். இதான் என்னது? நமக்கு தேவையான பொது மைய வட்டங்கள். வரைஞ்சிட்டோமா? இப்போ பாருங்க, பொது மைய வட்டங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏவையும் இந்த இடத்துல பிஏவும் குறிக்க போகிறோம். ஏன்னா ஓஏ, ஓஏன்ற என்னது? உள் வட்டத்தோட ஆரம் சிறிய வட்டத்தோட ஆரம். அதுக்கு அடுத்து ஓபி பாருங்க, இது வந்து என்னது? பெரிய வட்டத்தோட ஆரம், ஓபி. எழுதிக்கலாமா? ஜாயின் பண்ணிடுங்க. முடிஞ்சது. இந்த ஓஏ வந்து எவ்வளோன்னா 3.5 சென்டிமீட்டர். இந்த ஓபி வந்து எவ்வளவு? 6.5 சென்டிமீட்டர். பொது மைய வட்டங்களை நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா, வட்ட வளையத்தோட அகலத்தை கண்டுபிடிக்கணும். பாருங்க, வட்ட வளையத்தின் அகலம் என்ன செய்யணும்? ஓபி மைனஸ் ஓஏ, ஓபி மைனஸ் ஓஏ ஈக்குவல் டு ஓபியோட மதிப்பு 6.5, ஓபியோட மதிப்பு 6.5, ஓஏவோட மதிப்பு 3.5 ஈக்குவல் டு, இப்போ என்ன செய்யணும்? 6.5லிருந்து 3.5 நம்ம மைனஸ் பண்ணணும். 5ல் 5 மைனஸ் பண்ணால் 0, புள்ளி 6ல் 3 மிஸ்ஸாக 3, 3.0. 3.0னா எவ்வளவு? 3. அப்போ வட்ட வளையத்தோட அகலம் எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். சரியா? அடுத்தது மூணாவது ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்க, மூணாவது இது இங்கே இருக்குது. பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? D1 இருக்கு, D2 இருக்கு. அப்போ D1 D2னா என்னன்னா விட்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம வட்டம் வரையினா நமக்கு என்ன வேணும்? ஆரம் வேணும். இப்போ நம்ம ஆரத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல கண்டுபிடிக்க போகிறது R1. என்ன செய்ய போகிறோம்? D1 2 கொண்டு வகுக்க போகிறோம். D1ஓட மதிப்பு 6.4 பை எதை கொண்டு வகுக்கணும்? 2 கொண்டு வகுக்கணும். ஏன்னா விட்டத்தில் பாதி தான் ஆரம். கேன்சல் பண்ணுங்க. 2 2, 2 6, புள்ளி வச்சுலாம், 2 2 4. அப்போ R1 எவ்வளவு? 3.2 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, D2 இருக்கு. அந்த D2லேருந்து நம்ம R2 கண்டுபிடிக்க போகிறோம். R2னா என்ன செய்யணும்? D2வை 2 கொண்டு வகுக்கணும். D2ஓட மதிப்பு என்ன? 11.6. இதை 2 கொண்டு வகுக்க போகிறோம். பாருங்க, 11 இருக்கா? 2 10, புள்ளி வச்சாச்சு, மிச்சம் 1. எத்தனை இருக்குது? 6க்கு முன்னால் 1 தான் 16. 16ல் 8 2 16. அதாவது 11.6 2 கொண்டு வகுத்தோம்னா 5.8. அப்போ R2 ஈக்குவல் டு 5.8 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? முதல்ல உதவிப்படம் வரையணும். நம்ம ஆரங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? உதவிப்படம் பாருங்க, பொது மைய வட்டம். வட்டத்தோட மையம் 2 வட்டம் வரைஞ்சிட்டோம். பாருங்க, சின்னது ஓஏ இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளவு? 3.2 சென்டிமீட்டர். ஓபி இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளவு? 5.8 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? வட்டம் வரைய போகிறோம். ஆரம் வந்து எவ்வளவு? 3.2 சென்டிமீட்டர். முதல் அளவு 3.2 சென்டிமீட்டர். அப்போ பாருங்க, 0லிருந்து 3.2, 3, 3.1, 3.2. இந்த சின்ன கோடு அதுக்கடுத்து நம்ம பார்க்கணும். பாருங்க, 3.2 எடுத்துட்டோமா? எது எங்கே இருக்குது பாருங்க. பென்சில் வந்து 0ல் இருக்குது, காம்பஸ் வந்து 3.2ல் இருக்குது. வட்டம் வரைஞ்சிருங்க. அப்படி என்ன செய்யணும்? வட்டத்தோட மையம் குறிச்சிட்டோமா? இதில் காம்பஸ் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வட்டம் பாருங்க, அப்படியே ஒரு வட்டம். சரியா? முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இன்னொரு வட்டம் வரையணும். அதோட ஆரம் எவ்வளவு? 5.8 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, 5 இங்கே இருக்குது, 5.8னா இதுக்கு சின்ன கோடு இருக்குல்ல, அதை எண்ணிட்டு வரணும். 5.1, 5.2, 5.3, 5.4, 5.5, 5.6, 5.7, 5.8. 5.8 எது வரைக்கும்? 0லேருந்து 5.8. பென்சில் எங்கே இருக்குது? 0ல் இருக்குது. காம்பஸ் எங்கே இருக்குது? 5.8ல் இருக்குது. இப்போது நம்ம வட்டம் வரைய போகிறோம். வரையலாமா? எங்கே வைக்கணும்? காம்பஸ் முள்ள ஓன்ற புள்ளியில் வச்சிடணும். அப்படியே வட்டம் வரைய வேண்டியதான். பாருங்க, இதான் என்னது? நமக்கு தேவையான பொது மைய வட்டங்கள். பொது மைய வட்டங்கள். இப்போ பாருங்க, நம்ம ஆரங்களை குறிச்சிடலாமா? ஆரம் பாருங்க,
ஆரம். இங்கே எவ்வளவு? இங்கே ஒரு ஆரம் இருக்குது. இது உள்வட்டத்தோட ஆரம். இந்த இடத்துல இன்னும் ஒரு ஆரம் இருக்குது. இது வெளி வட்டத்தோட ஆரம். பாருங்க, இது வந்து ஓஏ, இது வந்து ஓபி. ஓஏ வந்து எவ்வளவு? 3.2 சென்டிமீட்டர். ஓபி எவ்வளவு? 5.8 சென்டிமீட்டர். பொது மைய வட்டம் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வட்ட வளையத்தோட அகலத்தை கண்டுபிடிக்கணும். பாருங்க, என்ன செய்யணும்? பெரிய வட்டத்தோட ஆரத்திலிருந்து சின்ன வட்டத்தோட ஆரத்தை மைனஸ் பண்ணணும். ஓபி மைனஸ் ஓஏ. ஓபியோட மதிப்பு 5.8 மைனஸ் ஓஏவோட மதிப்பு 3.2. மைனஸ் பண்ணிடலாமா? பாருங்க, 5.8லிருந்து 3.2 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது 5ல் 8, 8ல் 2 மைனஸ் பண்ண 6 புள்ளி, 5ல் 3 மைனஸ் 2, அப்போ 2.6 சென்டிமீட்டர். 2.6 சென்டிமீட்டர். சரியா? எதை முடிச்சிட்டோம்? 3வது முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க, 4வது. இது 4வது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் இன்னொரு ஆரம் R1 5 சென்டிமீட்டர், R2 7.5 சென்டிமீட்டர். நேரடியாக ஆரம் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாக உதவிப்படம் வரைஞ்சிடலாம். பாருங்கள், வட்டத்தோட மையம் முதல் வட்டம், ரெண்டாவது வட்டம். முதல் வட்டம் உள்வட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆரம் 5 சென்டிமீட்டர். வெளி வட்டத்தோட ஆரம் 7.5 சென்டிமீட்டர். உதவிப்படம் முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம உண்மை படம் வரைய போகிறோம். வரையலாமா? முதல்ல எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர் அளவு எடுக்கலாமா? பாருங்கள், 5 சென்டிமீட்டர். எது எங்கே இருக்குது பாருங்கள்? பென்சில் 0ல் இருக்குது, காம்பஸ் எங்கே இருக்குது? 5ல் இருக்குது. இதான் என்னது? 5 சென்டிமீட்டர். அப்படி என்ன செய்யுங்க? இந்த ஓன்ற புள்ளியில் வைங்க. இதான் என்னது? வட்டத்தோட மையம் ஓ. 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்துட்டோம். இந்த வட்டத்தோட மையத்தில் வச்சு அப்படியே ஒரு வட்டம் வரையலாமா? பாருங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சாச்சா? அப்படியே ஒரு வட்டம் பாருங்க. அப்படியே என்ன செஞ்சாச்சு? ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோம். இது வந்து எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். இன்னொரு வட்டம் வரையணும். அது வந்து எவ்வளவு? 7.5 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், 7.5 சென்டிமீட்டர் அளவு எடுக்கலாமா? 7 இங்கே இருக்குது. அதுக்கடுத்து 7.1, 7.2, 7.3, 7.4, 7.5. அதுக்கடுத்தது பென்சில் எங்கே இருக்கணும்? 0ல் இருக்கணும். பாருங்கள், பென்சிலோட முனை 0ல் இருக்குது, காம்பஸோட முனை 7.5ல் இருக்குது. வட்டம் வரைய போகிறோம். வட்டம் வரையலாமா? பாருங்கள், பொது மைய வட்டம் இதிலே தான் வைக்கணும். இதில் வச்சாச்சா? இப்போது நம்ம ஒரு வட்டம் வரைய போகிறோம். பாருங்கள், எப்படி வருது பாருங்கள். வட்டம் பாருங்கள், பொது மைய வட்டம் வரைஞ்சாச்சா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தெரியுது, இந்த இடத்துல தெரியல. இருங்க, அப்படியே இருங்க, நான் கேமராவை கொஞ்சம் இது பண்ணி சின்னதாக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ தெரியுதா? இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். பொது மைய வட்டம். இப்போது இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆரத்தை குறிக்கணும் இல்லையா? அப்போது இங்கே வந்து ஏ, இங்கே வந்து பி இணைச்சிடலாமா? எதை இணைக்கணும்? ஓவையும் ஏவையும் இணைச்சிருங்க. இந்த ஓஏ தான் என்னது? உள்வட்டத்தோட ஆரம். உள்வட்டத்தோட ஆரம். ஓபியை இணைங்க. இது வந்து வெளிவட்டத்தோட ஆரம். சரியா? எத்தனை சென்டிமீட்டரு? 5 சென்டிமீட்டர். ஓஏ வந்து 5 சென்டிமீட்டர். இது 7.5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? வட்ட வளையத்தோட அகலத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பாருங்க ஃபார்முலா? பெரிய வட்டத்தோட ஆரத்திலிருந்து சின்ன வட்டத்தோட ஆரத்தை நம்ம மைனஸ் பண்ணோம். பெரிய வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 7.5. சின்ன வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 5. மைனஸ் பண்ணிடலாமா? பாருங்க, 7.5லிருந்து 5 மைனஸ் 5னா என்ன அர்த்தம்? 5.0ன்னு அர்த்தம். 5நாலும் 5.0 ரெண்டு ஒன்று தான். மைனஸ் பண்ணுங்க. 5, 5ல் 0 மைனஸ் 5, 7 5னா 2. அப்போ 2.5 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர். எதை முடிச்சிட்டோம்? 4வது இதை முடிச்சிட்டோம். அடுத்தது 5வது பாருங்க. D1 இருக்கு, R2 இருக்கு. அப்போ Dன்றது விட்டம். இந்த விட்டத்திலிருந்து நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கணும்? ஆரத்தை கண்டுபிடிக்கணும். ஆரம் கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க, நமக்கு R1 தெரியணும். R1 ஈக்குவல் டு எது? இந்த T1 நம்ம 2 கொண்டு வகுக்கணும். ஈக்குவல் டு T1ஓட மதிப்பு என்ன? 6.2
2 கொண்டு வகுக்கணும். பாருங்கள், ஓ 2 2, மொய் 2 6 புள்ளி வச்சுருவோம். 2 1 2, அப்போ எவ்வளவு? 3.1 சென்டிமீட்டர். இது வந்து என்னது? R1. இங்கே இருக்கிறது R2 நேரடியாகவே இருக்குது. அப்போ பாருங்கள், உதவிப்படம் என்ன செஞ்சிட்டோம்? வட்டத்தோட மையம் 2 வட்டங்கள் வரைஞ்சிட்டோம். உள் வட்டத்தோட ஆரம் 3.1 சென்டிமீட்டர். வெளி வட்டத்தோட ஆரம் 6.2 சென்டிமீட்டர். என்ன வரைஞ்சாச்சு? உதவி படத்தை வரைஞ்சிட்டோம். இப்போ உண்மை படம் வரைய போகிறோம். முதல்ல என்ன செய்யணும்? வட்டத்தோட மையத்தை நம்ம குறிக்கணும். இங்கே இருக்கு பாருங்க, வட்டத்தோட மையம் 1 புள்ளி. இப்போ 3.1 சென்டிமீட்டர் அளவு எடுக்க போகிறோம். எடுக்கலாமா? 3.1. அப்போ பாருங்க, 3 இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே 3.1 எடுத்துட்டோமா? இங்கே என்ன இருக்கணும்? 3.1. பென்சில் எங்கே இருக்கணும்? 0வில் இருக்கணும். பாருங்கள், பென்சிலோட முனை 0வில் இருக்குது, காம்பஸ் வந்து 3.1 இருக்குது. இதுக்கு நம்ம அப்படியே வட்டம் வரைஞ்சிடலாமா? பாருங்கள், முதல் வட்டம் வரைய போகிறோம். பாருங்கள், வச்சுட்டு வட்டம். வரைஞ்சாச்சா? என்ன செஞ்சிட்டோம்? முதல் இது வட்டத்தை வரைஞ்சிட்டோம். எந்த வட்டம் இது? வந்து உள் வட்டத்தை நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ அதுக்கு வெளியில் இருக்கிறத வரைய போகிறோம். எவ்வளவு? 6.2. 6.2 சென்டிமீட்டர். இங்கே பாருங்கள், 6 இங்கே இருக்குது, 7 இங்கே இருக்குது. அப்போ 6க்கு அடுத்து 6.1, 6.2. பென்சில் எங்கே போகணும்? 0வுக்கு போகணும். பென்சில் 0வில் இருக்குது, காம்பஸ் 6.2ல் இருக்குது. இப்போ அதே மையத்தில் நம்ம வைக்கணும். எதை? காம்பஸை, கவராயத்தை அதே இதில் வைங்க. வச்சு இப்போ பாருங்கள், வட்டம் வரையலாமா? பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். என்ன செஞ்சாச்சு? வரைஞ்சிட்டோம். இதான் என்னது? நமக்கு தேவையான பொது மைய வட்டம். கரெக்டாக தெரியல, கேமராவை கொஞ்சம் சுருக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக தெரியுதா? இதுதான் பொது மைய வட்டம். இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்? ஏவை எடுக்க போகிறோம். இந்த இடத்துல பி. இப்போது உள்வட்ட ஆரம், உள்வட்ட ஆரம் என்னது? OA. OA. வெளிவட்ட ஆரம் OB. OB ஜாயின் பண்ணிட்டோமா? OA வந்து எவ்வளவு? 3.1 சென்டிமீட்டர். வெளிவட்ட ஆரம் எவ்வளவு? 6.2 சென்டிமீட்டர். பொது மைய வட்டத்தை நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்? இந்த வட்ட வளையத்தோட அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், வட்ட வளையத்தின் அகலம் OP மைனஸ் OA. வெளிவட்டத்தோட ஆரம் மைனஸ் உள்வட்டத்தோட ஆரம். OB வந்து எவ்வளவு? 6.2 மைனஸ் OA வந்து எவ்வளவு? 3.1. 2 மைனஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 6.2லேருந்து 3.1 மைனஸ் பண்ண போகிறோம். 2ல் 1 மைனஸாக 1 புள்ளி வச்சுருவோம். 6ல் 3 மைனஸாக 3, அப்போ 3.1. அப்போது வட்ட வளையத்தோட அகலம் 3.1 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது 6வது கணக்கு பாருங்கள், லாஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஆரம் 7.1, இங்கே விட்டம் 12. அப்போ ஒரு ஆரம் இருக்குது, ஒரு விட்டம் இருக்குது. என்ன செய்யணும்? முதல்ல ஆரம் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? ஆரம் வந்து எவ்வளவு? 7.1 சென்டிமீட்டர். இதுலேருந்து நம்ம R2 கண்டுபிடிக்கணும். R2 ஈக்குவல் டு என்ன செஞ்சாகணும்? இந்த D2வை 2 கொண்டு வகுக்கணும். D2ஓட மதிப்பு எவ்வளவு? 12/2. 2 கொண்டு வகுக்கணும். அதாவது இந்த விட்டத்தை 2 கொண்டு வகுத்தோம்னா என்ன கிடைச்சிரும்? ஆரம் கிடைச்சிரும். கேன்சல் பண்ணுங்கள். 2 2, 6 2 12. அப்போ எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். நம்ம ஆரமாக நம்ம மாற்றிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? வட்டம் வரையணும். அதுக்கு முன்னால் உதவிப்படம் பாருங்கள். உதவிப்படத்தில் வட்டத்தோட மையம் 2 வட்டங்களை வரைஞ்சிட்டோம். உள் வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? இதுதான் சின்னது இல்லையா? 6 சென்டிமீட்டர். வெளி வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 7.1 சென்டிமீட்டர். இப்போ நம்ம வட்டம் வரைய போகிறோம். வரையலாமா? பாருங்க, வட்டத்தோட மையம், வட்டத்தோட மையம் அங்கே குறிச்சிட்டோம். இதுதான் O. முதல்ல 6 சென்டிமீட்டரில் வரைய போகிறோம். 6 சென்டிமீட்டரில் அளவு எடுத்துக்கலாமா? பாருங்க, இங்கேருந்து 0, இங்கேருந்து ஆரம்பிக்குது. 6 சென்டிமீட்டர் இங்கே இருக்குது. அப்போது பாருங்கள், கரெக்டாக இருக்கா? எது எங்கே இருக்குது? பென்சிலோட மன 0வில் இருக்குது, கவரேஜோட மன 6ல் இருக்குது. இதுதான் 6 சென்டிமீட்டர். இப்போது வட்டத்தோட மையத்தில் என்ன செய்யுங்க? காம்பஸை வைங்க. அப்படியே வட்டம் வரையலாமா? பாருங்க, அப்படியே நம்ம ஒரு வட்டம் வரைகிறோம் பாருங்க.
கரெக்டாக வந்துருச்சா? இதான் என்னது? முதல் வட்டம், உள்வட்டம். அடுத்தது இன்னொன்று நம்ம வரையணும். எவ்வளவு? 7.1 சென்டிமீட்டர். அப்போ பாருங்க, 7.1 0லேருந்து பாருங்க, 7 இங்கே இருக்கு, 7க்கு அடுத்தது 7.1, 7க்கு அடுத்த ஒரு சின்ன கோடு இருக்கா, அதான் 7.1. இது எங்கே போகணும்? பென்சில் 0வுக்கு போகணும், 0வுக்கு போகணும். இதான் 0. பாருங்க, பென்சிலோட மனம் 0ல் இருக்கு, கவராயத்தோட மனம் எங்கே இருக்கு? 7.1ல் இருக்கு. வட்டம் வரையலாமா? பாருங்க, அப்படியே என்ன செய்யணும்? இந்த ஓன்ற புள்ளியில் எதை வச்சிடணும்? காம்பஸ், கவராயத்தை வச்சுட்டு அப்படியே வட்டம் வரைய வேண்டியதான். வரைங்க. பாருங்க, வரைஞ்சிட்டோமா? தெளிவாக வரைஞ்சிட்டோம். பாருங்க, இதான் என்னது? நமக்கு தேவையான பொது மைய வட்டங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆரத்தை இணைக்கணும். இணைக்கலாமா? எது? ஓலிருந்து ஏ, அதாவது முதல்ல உள்வட்ட ஆரம், அதுக்கடுத்தது வெளிவட்ட ஆரம். சரியா? உள்வட்ட ஆரம் ஏ, இது வெளிவட்ட ஆரம் ஓபி பி. இப்போ பாருங்க, இந்த ஓலிருந்து ஏ வரைக்கும் உள்ள தொலைவு 6 சென்டிமீட்டர். ஓலிருந்து பி வரைக்கும் உள்ள தொலைவு உதவி படத்தை பார்த்தா நம்ம எழுதணும். எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். சரியா? பொது மைய வட்டம் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்ன வரையணும்? என்ன கண்டுபிடிக்கணும்? வட்ட வளையத்தோட அகலத்தை கண்டுபிடிங்க. வட்ட வளையத்தோட அகலம் பெரிய வட்டத்தோட ஆரம் மைனஸ் சிறிய வட்டத்தோட ஆரம். பாருங்க, பெரிய வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 7.1. இங்கே 7.1 தான், நாங்கள் 7 போட்டோம். பாருங்க, 7.1 சென்டிமீட்டர். அழிச்சிட்டு எழுதிடுவோமா? கரெக்டாக எழுதிடுவோம். 7.1 சென்டிமீட்டர். 7.1 சென்டிமீட்டர். சரியா? இப்போ பாருங்க, ஓபி, ஓபியோட மதிப்பு எவ்வளவு? 7.1 மைனஸ் ஓஏ எவ்வளவு? 6. இப்போ பாருங்க, மைனஸ் பண்ணிடலாமா? இந்த 7.1லேருந்து 6 மைனஸ் பண்ண, 6ன்னா என்ன அர்த்தம்? 6.0ன்னு அர்த்தம். 6னாலும் 6.0 ஒன்று தான். மைனஸ் பண்ணுங்க. 1ல் 0 மைனஸ் பண்ணால் 1 புள்ளி வந்துடும். 7ல் 6 மைனஸ் பண்ணால் 1, அப்போ 1.1. வட்ட வளையத்தோட அகலம் 1.1 சென்டிமீட்டர். சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான பொது மைய வட்டங்கள் மற்றும் வட்ட வளையத்தின் அகலம். சரியா? இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.